அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் நேத்து வந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கான சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரொம்ப முக்கியமானது, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கியூஆர் கோடை வந்து பேஸ் பண்ணி எங்க உங்களுடைய ஹால் அமைஞ்சிருக்கோ அதை வந்து பாருங்க, மேப்ல போய் பாத்துருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ நெகட்டிவ் மார்க் பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ அதை பத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாக்குறதுக்கு இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப வந்து ஹாலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நல்லா கவனிங்க. 8:30 மணிக்கு வருகை நேரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 8 to 9 வரைக்கும் போகலாம். ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, 9ன்னு நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிக்காதீங்க. 8:30க்குள்ளேயே நீங்க அங்க இருக்கணும். ஸோ அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 8:30 நீங்க வந்து அங்க இருக்கணும். சரியா? ஸோ அப்பதான் வந்து நம்மளால அந்த நேரத்துல போய் உட்கார முடியும். சரி, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ல இங்க பாத்தீங்கன்னா அறை கண்காணிப்பாளரின் கையொப்பம், இதை கண்டிப்பா வாங்கிறீங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, குரூப் 1 குரூப் 2 போன்ற எக்ஸாம்ல மெயின்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த ஹால் டிக்கெட்டையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த குரூப் 4க்கு வந்து அந்த மெயின்ஸ் எல்லாம் இல்லை. பட் இருந்த போதிலும் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் கவுன்சிலிங் டயத்துல கேட்டா, இங்க பாருங்க, கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்ல வரல, கேட்டா ஒரு சேஃப்டிக்காக இதை சைன் வாங்கி வச்சிருங்க. அதையும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. அறை கண்காணிப்பாளர் விண்ணப்பதாரரின் அடையாளத்தை தனிப்பட்ட முறையில் சரிபார்த்துள்ளார் என்பதை முறையாக சான்றளித்து மேலே உள்ள இடத்தில், இந்த இடத்துல கையொப்பம் இட வேண்டும். அந்த இடத்தில் அறை கண்காணிப்பாளர் கையொப்பம் இட வேண்டும். இந்த தேர்வு கூட அனுமதி சீட்டில் அச்சடிக்கப்பட்டுள்ள புகைப்படத்தில் உள்ள நபரே தேர்வு எழுத வந்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த இடத்துல கண்டிப்பா சைன் வாங்கிடுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமா, நீங்க வந்து இதோட சேர்ந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏதாவது ஒரு ஐடி கார்டு கொண்டு போங்கப்பா. ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அந்த போட்டோ அண்ட் வந்து சிக்னேச்சர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, இல்ல சரியா தெரியல, அந்த மாதிரி இருந்தா தான் ஓகேங்களா, உடன் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தேர்வு இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஹால் டிக்கெட்டோட வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தவறினால் அவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள முடியாது. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, ஓகே, இல்லைன்னா பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது அதனுடைய அசல் இல்லைன்னா நகல் ஏதாவது ஒன்று கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ அப்போ இதெல்லாம் இதுல ஏதாவது ஒன்று கொண்டு போங்க, எல்லாத்தையும் கொண்டு போகாதீங்க. ஒரே ஒரு இது ஆதார் கொண்டு போனா பெட்டர். ஓகேங்களா? ஆதார் கொண்டு போங்க. இல்ல உங்களோட பேர் கரெக்டா எங்க இருக்குமோ, எந்த ப்ரூஃப்ல இருக்கோ அதை கொண்டு போங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா புகைப்படம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத பட்சத்துல கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வராது, எல்லாருக்குமே கிளியரா விழுந்திருக்கும். இல்லாதவங்க இந்த கையொப்பமும் புகைப்படமும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை, அதாவது ஹால் டிக்கெட்ல இல்லைன்னா தெளிவா இல்ல, தோற்றத்துல வந்து பொருந்தவில்லை, திடீர்னு மொட்டை போட்டிருப்பீங்க, ஏதாவது சம்திங் இருக்கும். அப்ப தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதை வந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒட்டி அதுல தன்னோட பேர், அட்ரஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா முறையா நம்மளே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தேர்வு கூட அனுமதி சீட்டின் ஒளி நகல், அதாவது ஹால் டிக்கெட் அதோட அது மற்றும் ஆதார் இது எல்லாத்தையும் வந்து வச்சு, பேன் கார்டு ஏதாவது ஒண்ணு, ஆதார், ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு ஏதாவது ஒண்ணு வச்சு அதனை தலைமை கண்காணிப்பாளரிடம் சரிபார்க்கப்பட்டு மேலொப்பம், ஓகே, அதாவது அட்டஸ்டட் வாங்கிட்டு சமர்ப்பிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நடக்காது. ஸோ இப்போ சிலருக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம், அஸ் யூஸ்வல் தான். சரி, பயப்படாம இப்போ எக்ஸாம் எழுதணும். ரைட்டா? அடுத்தது வினா தொகுப்பு, இதெல்லாம் வந்து ஒரு தடவை பாருங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஃபுல்லா பிரிண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து பாத்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, பிளாக் பால் பாயிண்ட் பென், நல்லா கவனிங்க, கருப்பு கலர்ல எழுதக்கூடிய, ஏன்னா போன தடவை ப்ளூ கலர்ல எல்லாம் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, சோ இது எழுதிட்டு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல சார் ப்ளூ கலர்ல எழுதிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்விஜிலேட்டர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, நம்புற மாதிரியே இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு வரும்போது தான் வருத்தமா இருந்துச்சு. போன தடவை குரூப் 4ல பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென்ல தான் எழுதணும். ஒண்ணுக்கு 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா எழுதி பார்த்த பேனாவில் போய் எழுதுங்க. ஓஎம்ஆர்ல ரவுண்டு போட்டு பழகிய இதை வந்து எழுதுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது இது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்கோட் இதெல்லாம் வந்து நார்மல் தான். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வினா தொகுப்பு அந்த புக்லெட் இருக்குல்ல, அதுல வினா தொகுப்பு எண்ணை விடைத்தாளில் அதற்கான ஓஎம்ஆர் சீட்ல அதற்கான இடத்துல நீங்க எழுதணும். அப்படி அந்த வட்டத்துல வந்து எழுதணும். நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பி இல்லீர்களோ அதுவே இறுதியானது. அதை ஷேட் பண்ணும்போது கரெக்டா பண்ணுங்க. வினாத்தாள் தொகுப்பு எண் சரியாக எழுதப்படவில்லை,
அதற்குரிய வட்டங்கள் நிரப்பப்படாமல் விடப்பட்டிருந்தால் அல்லது கீழ்கண்டவாறு, அதாவது தவறாக நிரப்புதல், முறை இல்லாம நிரப்புறது, 1க்கு 2 தடவை ஒரே வட்டத்துல போட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா செல்லாம போயிடும். அதே நேரத்துல இதுவும் நிறைய பேர் பண்ணிருக்காங்க, அதனாலதான் கொடுத்துருக்காங்கப்பா. ஓஎம்ஆர் விடைத்தாளில் பகுதி 1 பகுதி 2 இது ரெண்டையுமே வந்து குறுக்கு கோடு போடக்கூடாது. நிறைய பேர் இப்படி அடிச்சிருப்பாங்க, அந்த கோட்டை எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ரேரா நடந்திருக்குப்பா, இதெல்லாம் நடந்ததுனாலதான் இதெல்லாம் சார் இப்படி எல்லாமே சார் பண்ணுவாங்கன்னு கேட்டா இதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்தது மார்க் எப்ப குறைப்பாங்க? டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆன்சர்ஸுக்கு நெகட்டிவ் மார்க் இல்ல, ஆனா மிஸ்டேக்ஸுக்கு நெகட்டிவ் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா ஓஎம்ஆர்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பதிவு எண் இதெல்லாமே கரெக்டா இருக்கும். சப்போஸ் நல்லா கவனிங்க, சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்ஆர் விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில், ஓகேயா, சப்போஸ் அந்த ஓஎம்ஆர்ல உங்க போட்டோ அதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஓஎம்ஆர் இருக்கும் பட்சத்துல அதை நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணலனா பதிவு எண் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து தப்பா ஃபில் பண்ணீங்கன்னா 2 மார்க் மைனஸ். நம்ம வாங்குற மொத்த மதிப்பெண்ல இருந்து 2 மார்க் மைனஸ். 2 மார்க்னா ஒரு கேள்வி இல்ல, ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் தான், ஒரு கேள்வி விட அதிகம். அப்ப யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ABCDE வரைக்கும் இருக்குல்ல, அந்த இதுல அந்த ஃபில் பண்ணுவீங்களா, அந்த டேலி பண்ணுவீங்களா, கடைசி எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இல்ல நிரப்பாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க் குறைக்கப்படும், 2 மதிப்பெண் குறைக்கப்படும். வினா தொகுப்பு எண்கள் எழுதுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த இடத்தில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமல், அந்த அதாவது அந்த புக்லெட்டோடைய நம்பர் எழுதாம இருந்தீங்கன்னா, புக்லெட் நம்பர் தப்பா எழுதிருந்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அது எழுதாமலே விட்டுட்டீங்கன்னா 5 மார்க் மைனஸ். அப்ப வினா தொகுப்பு எண் கண்டிப்பா ஓஎம்ஆர்ல எழுதணும். அப்புறம் கட்டை விரல் ரேகை அது கரெக்டா வைங்க, வச்சுட்டு உங்க கையில வந்து ஒரு என்ன சொல்ல, அவங்களே ஒரு துணி கொடுப்பாங்க, இல்லாத பட்சத்துல ஒரு கர்ச்சீஃப் கொண்டு போயிருங்க, வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு இல்ல ஏதாவது ஒரு வேஸ்ட் துணி வீட்டுல இருக்கும்ல, அதை கொண்டு போங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ரப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஏன்னா வந்து நீங்க அந்த பேப்பர்லயே எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அது கரெக்டா வந்து ரப் பண்ணிக்கோங்கப்பா. அந்த கட்டை விரல் அந்த இங்க் வந்து உங்க கையில மீது இருக்கும்ல, அதை வந்து கரெக்டான முறையில தொடச்சிக்கணும், ஓகேங்களா. ஸோ அண்ட் எங்க வந்து கைரேகை வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா வைங்க. சப்போஸ் அதுல ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா, இல்ல கைரேகை வேற ஏதாவது விதத்துல மாத்திட்டீங்க, இடது கை விரல் வைக்காம வேற வலது கை விரல் வச்சிட்டீங்கன்னா, இப்படி நிறைய நடந்திருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, ஆக்சுவலா வந்து இன்விஜிலேட்டர் பக்கத்துல வந்து கொடுக்கணும், சில இடங்கள்ல பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, பக்கத்துல வந்து கொடுக்குற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இடது கை வைக்காம வலது கை வச்சிருக்காங்க. அப்புறம் தான் ஐயோ வலது வச்சிட்டீங்களா, சரி இப்ப அது மேலேயே வந்து இடது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதான் நான் கண்ணால பாத்திருக்கேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. லெப்ட் கை கட்டை விரல் ரேகை தான் வைக்கணும், நீங்க வேற ஏதாவது ஒரு விரல் ரேகை வச்சிடக்கூடாது. இதுல தப்பு பண்ணீங்கன்னா 2 மார்க் மைனஸ். ஓகே, ஓஎம்ஆர் விடைத்தாள்ல எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான வட்டம் நிரப்பப்படாம இருந்துச்சுன்னா 2 மார்க் மைனஸ். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ABCDE மொத்தம் இந்த 5 இது இருக்கும்ல, இந்த 5ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபில் பண்ணணும்னு சொல்ல வர்றேன். ABCDEன்னு வந்து இருக்கும்ல, இதுல ஏதாவது ஒண்ணு இங்க இருக்கு பாத்தீங்களா, ABCDE, இதுல ஏதாவது ஒன்னாவது நம்ம ஷேட் பண்ணிருக்கணும். பண்ணாம இருந்தோம்னா அது மால் பிராக்டிஸ் கீழே வந்துடும். ஸோ 2 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. எந்த கேள்வியுமே விடவே கூடாது. சப்போஸ் விடை தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் போடணும். நான் ஏற்கனவே என்னோட மாணவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் போடுறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷனை போட்டுட்டு வாங்கப்பா, லக்ல கிடைக்கும். அதாவது அந்த கொஸ்டின் லக்ல ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் லாஸ்ட் மினிட்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. வேற எந்த மால் பிராக்டிஸ்லயும் ஈடுபடாதீங்க. எலக்ட்ரானிக் கேட்கட் அது இதுன்னு சோ எதுவுமே போட்டுட்டு போகாதீங்க. கண்டிப்பாக இந்த கோல்டு செயின், கோல்டு விலை மதிப்பற்றது, ஓகேங்களா, ரொம்ப விலை கூட இருக்கக்கூடியதெல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. வாட்ச் போட்டு போலாமா, வாட்ச் போட்டு போலாம், ஒரு அனலாக் வாட்ச் போட்டுட்டு போங்கப்பா. அதாவது என்ன சொல்ல, அனலாக் வாட்ச்னா தெரியும்ல, ரிஸ்ட் வாட்ச் வந்து அனலாக்ல டிஜிட்டல் இல்லாத வாட்ச் போட்டு போங்க, ஓகே. ஸோ அது இங்க கொடுத்துருப்பாங்க, இதே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது வந்து அந்த மாதிரியான வாட்சஸ் எல்லாம், வாட்சஸ் ரிங் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனீங்கன்னா செல்போன் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொண்டு போகக்கூடாது. இங்க பாரு, மெமரி இருக்கக்கூடிய கை கடிகாரம் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லப்போனா லைஃப் டைம் பேன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மால் பிராக்டிஸ்ல ஈடுபட வேண்டாம். ஏதாவது உங்களுக்கே தெரியாம காதுல வைப்பீங்களா அந்த TWS, ஒன்னே ஒண்ணு மட்டும் என் பையில இருந்துச்சு சார், நான் வந்து எதுவுமே பண்ணல, அது கனெக்டட் கூட கிடையாது சார், சும்மா துவைக்க போடும் போது நம்ம பையில வந்து இருந்துச்சு, அது பாட்டு நான் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. செக்கிங் நடக்கும் போது உங்களுடைய இது சிலர் வந்து பாத்தீங்கன்னா செல்போனுடைய உள்ள எல்லாம் போய் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்க, எதுவுமே நடந்திருக்காது. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு அந்த ஹெட்போனோட இது மட்டும் போட்டு கொண்டு போயிருப்பீங்க. TWS வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் கையில இருந்துச்சு சார், அது பையில போட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க.
அது ஒரு பெரிய பிரச்சனையா மால் பிராக்டிஸா பண்ணிட்டுருவாங்க. ஸோ அப்ப எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருங்க. உங்களை நீங்களே ஒரு தடவை பரிசோதனை செஞ்சுக்கிட்டு போங்க. கோல்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போகாதீங்க. காலையில எப்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அதை தாண்டி போக வேண்டாம். எல்லாமே வந்து கருப்பு மை நிற பந்து கொண்ட கருப்பு மை கொண்ட பந்து முனை பேனா தான் யூஸ் பண்ணணும். பால் பாயிண்ட் பென், ஜெல் பென், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற விதமான இங்க் பேனா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த எக்ஸாம் ஹாலுக்கு ஃபோன் பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு ஃபோன் பண்ணி எங்க போக, எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்டுருங்க. ஓகே, கேட்கறதுல தப்பு இல்லை. ரைட். வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.